ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு துணியில் வெண்டைக்காவை தொடச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை நல்லா முருகலாக நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். அப்போ குழம்புல அந்த பிசுபிசுப்பு தன்மை குறைவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வறுபடட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு இன்றைக்கி நான் வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் பயன்படுத்த போகிறேன். இது கூட தக்காளி, புளிக்கரைசல், கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 7 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே சாம்பார் பொடியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி பழத்தை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம அரைச்சி விழுதாக சேர்த்தணும் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ தக்காளியும் சாம்பார் பொடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேகட்டும். இது இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த புளிக்குழம்புக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு தர்றது நம்ம இதில் சேர்த்தக்கூடிய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை வறுக்காதது. நிலக்கடலையும் தேங்காயும் 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் மசாலா பொடியும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம தக்காளி அரைச்சி போட்டிருக்கிறதுனால எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளியில். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புளி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளியினுடைய கொதி வந்துருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், நிலக்கடலை விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நம்ம நிலக்கடலை வறுக்காத நிலக்கடலை சேர்த்திருக்கிறதுனால பச்சை வாசனை அடிக்கும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வத்தி வந்திருக்கு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. குழம்பு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு இந்தளவுக்கு சரியாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு நல்லாவே திக்காயிருச்சு. ரொம்ப டேஸ்டான இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.